இப்போ டிவிக்கு வந்து பிஜேபியோட பி டீம் சொல்றீங்க, எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்து முக்கியமான காரணம் யாரு? டிஎம்கே. அப்போ இருந்த கலைஞர் என்ன பண்ணாரு? 1999 பிஜேபியோட வெக்கமே இல்லாம அலையன்ஸ் வச்சுக்கிட்டாரு. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு அலையன்ஸ் வைக்கணும்னு தோணுச்சு, அதை விட்டு தருங்க. 2001 எலெக்ஷனு ஒவ்வொரு வீடா போய் பிஜேபிக்கு பிச்சை எடுத்தது யாரு? கலைஞர் தானே. பிஜேபி எங்களை மாதிரி கட்சி தான், நல்ல கட்சி தான்ட்டு உள்ள வர விட்டது யாரு? அதே 2000 ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணது யாரு? கலைஞர் தானே. எல்லா சங்கி பயிலும் சேர்ந்து உள்ள இழுத்து விட்டுட்டு டிஎம்கே இருந்தா தமிழ்நாடு சேஃபா இருக்கும் எல்லா முஸ்லீம்ஸ் இது பண்ணீங்கன்னா இல்ல. எனக்கு ஒன்று சுத்தமா புரியல. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா 2002 குஜராத்ல அவ்வளவு கலவரம் நடந்துச்சு. 2000 முஸ்லிம்ஸ் மேல இறந்து போனாங்க. இறந்து போல வெட்டி வீசினாங்க. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்ஸ் பெண்களை கற்பழிச்சாங்க. குழந்தைங்களை உயிரோட நெருப்புல போட்டாங்க. ஆண்களையில கண்ணு துண்டமா வெட்டி போட்டாங்க. உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சது ஏன்? இந்தியாவில பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் இதை பத்தி பேசினாங்க. அப்ப கலைஞர் என்ன சொன்னாரு தெரியுமா? மோடி நல்லதுதான் பண்ணுதாரு. ஏன்னா அப்ப இருந்தது குஜராத்ல 2002 சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இப்போ அதுக்கப்புறம் முட்டு கொடுக்காரு, எங்களுக்கு மோடி வேணும், மோடி மாதிரி இது தமிழ்நாட்டுக்கும் வேணுங்கிற. என்னங்க நியாயம் அது? இப்போ நாங்க ஜென்சிக்கிட்டு இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி 2000 இருந்து நீங்க ஓட் போட்டிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க, நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்சுமா நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. இப்போ நான் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தான் டிவிகே கை கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு ஒரு வழி கிடையாது, காங்கிரஸும் கூட இல்ல. இப்போ டிஎம்கே வந்து பிஜேபி கூட கை கோர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்குன்னா இந்த டிஎம்கே வந்து பிஜேபியோட கை கோர்த்து தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க.